அஸ்ஸலாமு அலைக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது: ஒருமுறை சூரிய கிரகணம் ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று நீண்ட அத்தியாயம் ஒன்றை ஓதித் தொழுதார்கள். பிறகு நீண்ட நேரம் ருக்கூ செய்தார்கள். பிறகு தலையை உயர்த்தி மற்றோர் அத்தியாயத்தை தொடங்கி ஓதினார்கள். பிறகு மற்றொரு ருக்கூ செய்து முடித்தார்கள். சஜிதாவும் செய்தார்கள். இவ்வாறே இரண்டாவது ரக்காத்திலும் செய்தார்கள். பின்னர் சூரிய சந்திர கிரகணங்கள் இரண்டும் அல்லாஹ்வின் சான்றுகளில் உள்ளவை. எனவே இவற்றை நீங்கள் கண்டால் அவை உங்களை விட்டு விலக்கப்படும் வரை தொழுங்கள். எனக்கு வாக்களிக்கப்பட்ட அனைத்தையும் இந்த இடத்தில் நான் கண்டேன். நான் முன்னே செல்வது போல் நீங்கள் என்னை கண்டபோது சொர்க்கத்தின் ஒரு திராட்சை பழக்கொத்தை பிடிக்க முயன்றேன். நான் பின்னே செல்வது போல் நீங்கள் என்னை கண்டபோது நரகத்தின் ஒரு பகுதி மற்றொரு பகுதியை அழித்து கொண்டிருந்ததை கண்டேன். நரகத்தில் அம்ர் பின் லுஹை என்பவரையும் கண்டேன். அவர்தான் சாயிபா என்னும் கால்நடைகளை சிலைகளுக்கு நேர்ச்சை செய்யும் வழிபாட்டை உருவாக்கியவர் என்று கூறினார்கள். சஹீஹ் புகாரி 1212, அத்தியாயம் 21, தொழுகையில் செய்யும் பிற செயல்கள்.